வழக்கமா 4:30க்கு போவோம். பட் இந்த வாட்டி கிளைண்ட் 3:30க்கு வர சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பியாச்சு. ஸோ லோக்கல் டியூட்டிக்கு போவோமா? வழக்கம் போல அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. நைட்டு ஃபுல்லா சரியான மழை போலாங்க. ரோட்ல ஈரமா இருந்தது. நம்ம கிளைண்டோட பையன் புதுசா அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு இன்னைக்கு தான் பால் காய்ச்சி. ஸோ அதுக்காக நம்ம கிளைண்ட்டை பிக் பண்ணிட்டு அங்கே போகணும். இதான் நம்ம வேலை. ஸோ வணக்கம் மக்களே, என் பேர் கார்த்திக் என்கிற கார்த்திகேயன். நான் ஒரு பார்ட் டைம் ஆக்டிங் டிரைவர். போனதுமே கிளைண்ட் கால் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கிளைண்ட் வந்து கேட் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அதுக்கு அடுத்து நம்மளும் வழக்கம் போது உள்ள போயிட்டு காத்துடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து வண்டியில வைக்கிற மேல வர சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம கிளைண்ட் பிக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ஆலப்பாக்கம் வழியா தான் போறது போயிட்டு இருக்கோம். மெட்ரோ வேலை நடக்கிறதுனால ஃபுல் டேக் டைவர்ஷன் தான். ஸோ ஃபைனலா நம்ம கிளைண்ட் வாங்கின அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. சூப்பரா இருக்குல்ல? நம்ம கிளைண்ட் வந்து இன்னொரு டிரைவரும் கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அவருமே ஷார்ப்பா கரெக்டா வந்துட்டாரு. வந்ததுமே 2 பேரும் டிஎல்எஃப் பக்கத்துல டீ கடைக்கு போயிட்டோம். 2 பேரும் ஏதோ பிசினஸ் மேன் மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஆனா என்ன பேசுறோம் தான் எங்களுக்கே தெரியல. சோ அவர் எம்ஜி ஹெக்டர் எடுத்துட்டு வந்திருக்காரு. சரி நம்மளும் ஓட்டி பார்க்கலாம். அப்படியே ஒரு ரவுண்டு போனோம். வண்டி சூப்பரா இருந்ததுங்க ஓட்டுறதுக்கு. நமக்கு ஃபோர்ட் எக்கோஸ் போட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு எம்ஜி ஹெக்டர், அது மட்டும் இல்லாம ஒரு இனோவா வந்திருக்கு. அதுக்கு எடுத்து நம்ம கிளைண்ட் கீழே டேபிள் எடுத்துட்டு சொன்னாங்க. அதை எடுத்துட்டு மேல போயிட்டு பால் காய்ச்சி தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம ஃப்ரெண்டு வண்டி எடுத்துட்டு வேலை செய்ய கிளம்பிட்டாரு. நம்ம அங்க வந்து டிரைவர் நாங்க கூட ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்து ஆரத்தி கொண்டு போய் கொட்ட சொன்னாங்க. அதை கொண்டு போய் கொட்டியாச்சு. இந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்க்கு அப்படியே பேக் சைடுல தான் இருக்கு. அதுக்கு அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பியாச்சு. மார்னிங் டிஃபன் உண்மையாலுமே செம்ம டேஸ்டா இருந்ததுங்க. அதுக்கு அடுத்து நம்ம கிளைண்டோட ரிலேஷனை பிக்கப் பண்ணிட்டு நம்ம வேலை சைடுல இருக்கிற ப்ளூ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அங்க இருந்து வரவில்லை நம்ம கிளைண்ட் கால் பண்ணி டீசல் போட சொன்னாங்க. வண்டிக்கு டீசல போட்டுட்டு நெக்ஸ்ட் மீல்ஸ் சாப்பிட கிளம்பியாச்சு. மீல்ஸுமே தரமா இருந்ததுங்க. அஸ்வின்ஸ்ல ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல, சூப்பரா இருந்தது. கீழே வந்து கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம கிளைண்ட் கால் பண்ணி கார்ல திங்ஸ் வைக்கிட்டு மேல வர சொல்லியிருந்தாங்க. நானும் ஒவ்வொரு திங்ஸா எடுத்துட்டு போய் கீழே வச்சுட்டேங்க. சரியான டயர்ட் ஆயிருச்சு எனக்கு. அதுக்கு அடுத்து அங்க இருந்து கிளம்பியாச்சு. கொண்டு வந்த பொருள் எல்லாம் கிளைண்ட் போய் வச்சுட்டு காரை பார்க் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணி கிளம்பிட்டேன். டாடா பாய், டேக் கேர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.